நாம் தமிழர் வந்து தமிழ்நாட்டில் வளரவே கூடாதுன்றதுல வந்து நிறைய கட்சிகள் வந்து ஒரு பக்கம் மும்முரமாக இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து விஜயகாந்த் அவர்கள் தொடங்கி இருக்கட்டும், அப்புறம் கமலஹாசன் வந்தாங்க, அப்புறம் டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சாங்க, அப்புறம் விஜய் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சாங்க, இப்போ அண்ணாமலை அவர்களும் வந்து வராங்க. அவருக்கான அந்த ஓட் பேங்க் வளர வளர அதை உடைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு புதிய சக்தி வந்து வருது வந்து அது இயல்பானதா இல்லை சீமானவர்களோட வளர்ச்சியை வந்து உடைக்கிறதுக்காக பண்ணுறது? கார்ப்பரேட்கள் தமிழ் தேசிய உணர்வுக்கு எதிரானவர்கள் அவங்க வந்து நாம் தமிழர் வளர்ச்சியை உடைக்க தான் பார்ப்பாங்க. அவங்களோட ஜனநாயக உரிமைதான கட்சி ஆரம்பிக்கிறது வர்றது. ஸோ அதெல்லாம் மீறி தான் ஒரு கட்சி வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனால் அது பயங்கரமாக அடி வாங்குறது எங்கன்னா நாம் தமிழர் தானே சார் அடி வாங்குது. அந்த ஓட் பேங்க் வந்து குறைஞ்சது தான் போகுது. அதாவது 2026 அடி வாங்கியிருக்கு. அது வர மேல் நோக்கி வந்தது வந்து 2026 ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்குது. மீண்டும் அந்த பின்னடைவில் இருந்து ஒரு பெரிய ஜம்பிங் வருங்கிற எதிர்பார்ப்பில் நாம் தமிழர் தலைமை இருக்கிறதா நான் தெல்ல தெளிவாக உணர்றேன். சீமானவர்கள் பேசும்போது சொல்றது என்னன்னா, எனக்கு ஓட்டு போடுறவெல்லாம் வந்து பள்ளியில வந்து படிச்சுட்டு இருக்கான், அவன் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவன் எனக்கு தான் அந்த ஓட்டை போடுவான்னு வந்து சொல்லியிருந்தாரு. சீமான் மட்டுமே ஒரே ஆஃபராக இருந்தார் அன்னைக்கு. சீமான் பின்னாடி வந்தாங்க திமுக அண்ணா அதிருப்தியாளர்கள். அதில் விஜய் வந்து பாப்புலர் ஹீரோங்கும் போது அதில் போகிறாங்க. அதில் வந்து அவங்கள எஜுகேட் பண்ணி விஜயோட தவறுகள் இருந்தால் திரும்ப சீமான் அந்த வாக்குகளை திருப்பி எடுக்க முடியும். அதிமுக கூட்டணியோட வந்து நாம் தமிழர் சேரணும்னு மிகப்பெரிய ஆச்சாரியார்கள், பெரிய தொழிலதிபர்கள் பலரும் வந்தாங்க. அப்போ சீமான் உறுதியான ஒரு முடிவில் இருந்தார், தனிச்சு போட்டின்னு. அன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்கும்னா 8 விழுக்காடு வாக்குங்கிறது வந்து அரசியல் களத்தையே திசை திருப்பி இருக்கிறோம். அதிமுக, பாஜக, நாம் தமிழர், பாமக 4 கட்சி கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தக்கனதான் நம்ம பேச முடியுமே தவிர, அவர் முடிவு என்னவோ அதுக்கு தக்கனதான் நாம முன்னெடுத்து பேச முடியுமே தவிர, நாம எந்த முடிவையும் அவர்கிட்ட திணிக்கவும் முடியாது. அப்படி யாரும் திணிக்கக்கூடிய ஒரு தலைவரும் கிடையாது நாம் தமிழர் சீமான்ங்கிறது நான் அவரை நன்றாக அறிந்து தெளிவாக சொல்றேன். ஈழத்தமிழர்கள் மத்தியில் வந்து அங்கேயும் வந்து சீமானவர்கள் வந்து இந்த செல்வாக்கு வந்து குறைஞ்சிருக்குன்னு வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? ஈழத்தமிழர்கள் மத்தியில் சீமானுக்கு செல்வாக்கு குறையலைங்கிறதும், காங்கிரஸ் கூட்டணியை தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிறதையும் இடைத்தேர்தல் நிரூபிக்கணும். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. சூப்பர் சார். நாம் தமிழர் வந்து 2010 அந்த வாக்கில் வந்து கட்சியை வந்து தொடங்கினாங்க. தொடர்ந்து வந்து மக்களுக்காக வந்து போராட்டம் பண்ணுறாங்க, தொடர்ந்து மக்களுக்காக வந்து பேசுகிறாங்க. ஒரு 2 டிகேடாக வந்து மக்களுக்காக மட்டுமே வந்து களத்தில் வந்து சீமான் அவர்கள் நிற்கிறாரு. அப்படி இருந்தும் அவரால் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து பெற முடியலையே, அது என்ன ரீசனாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, வளர்ந்து தான் வந்தார். விஜய்ங்கிற பாப்புலர் ஃபிகர் வரும்போது அவருக்கு ஒரு பின்னடைவு கிடைச்சிருக்குது. இதுவரை 8 விழுக்காடு வளர்ந்து வந்தவர், விஜய் வரும்போது அது ஒரு பின்னடைவாக 4 விழுக்காடாக போயிட்டு, இனிமே தொலைச்ச இடத்துல தான் அதை எடுக்க முடியும். விஜயின் தவறுகளில் தான் அதை எடுக்க முடியும். விஜயின் அரசியல் தவறு காங்கிரஸ் கூட்டணி. காங்கிரஸ் கூட்டணியை மையமாக வச்சு தான் மீண்டும் தனிச்சு நின்று தான் அந்த பலத்தை வந்து நாம் தமிழர் எடுக்க முடியும். ஸோ அவங்க ஒரு இலக்குன்னு வச்சுட்டு போகும்போது அவங்க டூ ஆர் டை பேட்டில் இலக்கு அடைவோம் அல்லது பிரச்சனை இல்லை, அதை பற்றி நமக்கு ஒன்றும் இது இல்லை, தனிச்சு போட்டிவிடும் மக்கள்கிட்ட உறுதி கொடுத்துருக்கோம், தனிச்சே போட்டி விடுவோங்கிறதுல நாம் நம்மளோட தலைமை போகிறதா நான் பார்க்குறேன். ஒட்டுமொத்த அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும். தலைவர்கிட்ட நான் சந்தித்து ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து நான் ஒரு 3-4 மணி நேரம் அவரோட வந்து உரையாடினதில் அவர் மன உறுதியோடு இருக்கிறாரு, தெளிவாக இருக்கிறாரு, தன்னுடைய இலக்கு இது தாங்கிறது தெளிவாக இருக்கிறாரு. தனிச்சு போட்டியிடுறதுலையும் மிகவும் நம்பிக்கையோடையும் அதுலேயும் வந்து அவர் ஒரு அசாத்திய உறுதித்தன்மையோடு இருக்கிறாரு தான் நான் உணர்றேன். இதை தாண்டி அவங்க கட்சி தலைமை அவங்க என்ன முடிவு எடுக்கலாம். பட் என்னோட ரீடிங் அவர் வந்து நம்பிக்கையோட உறுதியாக இருக்கிறாருங்கிறத என்னால் உணர முடியுது. இல்லை சார், இப்போ கடந்த தேர்தலே வந்து அதிமுக கிட்டேருந்து ஒரு பெரிய ஆஃபர் வந்து நாம் தமிழருக்கு வந்து வந்ததை வந்து நம்ம செய்திகள் மூலயமா பார்த்துருந்தோம். இப்போ தொடர்ந்து ஒரு பக்கம் அதிமுகவும் தோல்விகள், இப்போ நாம் தமிழருக்கும் தோல்விகள், இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் வந்து 2 கட்சிகளும் சேர்ந்து தேர்தலில் போட்டிட்டா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாற்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இப்போவும் வந்து அந்த தனிச்சு தேர்தலில் போட்டிடும் அந்த முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு? கடந்த முறையே அதிமுக கூட்டணியோட வந்து நாம் தமிழர் சேரணும்னு மிகப்பெரிய ஆச்சாரியார்கள், பெரிய தொழிலதிபர்கள் பலரும் வந்தாங்க. அப்போ சீமான் உறுதியான ஒரு முடிவில் இருந்தார், தனிச்சு போட்டின்னு. அப்போது நான் என்கிட்ட அவரோட கருத்து வந்து தனிச்சு போட்டிடு, அவர் கருத்து தான், அவர் கருத்து வந்து பகிர்ந்து கொள்ளும்போது நான் வந்து அவர்கிட்ட நீ உங்களோட கருத்து சரின்னு சொன்னேன். அவர் கருத்து சரிங்கிறத வந்து அவர் ஏற்றுக்கொண்டு அவரே அந்த முடிவை இது பண்ணார். சப்போஸ் அன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்கும்னா 8 விழுக்காடு வாக்குங்கிறது வந்து
அரசியல் களத்தையே திருப்பி இருக்கிறோம். அதிமுக, பாஜக, நாம் தமிழர், பாமக 4 கட்சி கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கும். அது முடிஞ்ச கதை. நம்ம ரெட்ரோஸ்பெக்டிவாக பேசுகிறோம். பட் அது தனிச்சு போட்டிங்கிற அடிப்படையில் நாம் தமிழர் வந்து அதிமுக இனிமேல் பலகீனம் அடையும், டிஸ்இன்டகிரேட் ஆகும். அந்த இடத்த நாம் பிடிச்சி திமுகவுக்கு மாற்றாக வரலான்னு தான் அவங்க நினச்சாங்க. திமுகவுக்கு மாற்றாக வர வேண்டிய அவங்க நினச்ச இடத்துல தாவேக்கா வந்துட்டு, இன்னும் தாவேக்கா பலகீனம் அடையும், நம்ம லட்சியத்தில் உறுதியாக நின்று அடுத்த கட்டம் நமக்கு ஒரு வாய்ப்பு வருங்கிற நம்பிக்கையில் அவங்க பயணிக்கிறாங்க. அந்த நம்பிக்கை சரியா தவறா இல்லையாங்கிறது அந்த கட்சி கேடர்ஸும் நிர்வாகிகளும் மக்களும் தான் முடிவு பண்ணணும். புரியுது. இப்போ சீமானவர்கள் பேசும்போது சொல்கிறது என்னென்னா, எனக்கு ஓட்டு போடுறவெல்லாம் வந்து பள்ளியில் வந்து படிச்சுட்டு இருக்கான், அவன் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவன் எனக்கு தான் அந்த ஓட்டை போடுவான்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ நான் அந்த ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜென்சி ஆல்ஃபா கிட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் வந்து அப்படியே வழி மாறி போகிற மாதிரி இருக்கு சார். இல்லை, சீமான் மட்டுமே ஒரே ஆஃபராக இருந்தார் அன்னைக்கு. சீமான் பின்னாடி வந்தாங்க திமுக அண்ணா திருப்தியாளர்கள். அதில் விஜய் வந்து பாப்புலர் ஹீரோங்கும் போது அதில் போகிறாங்க. அதில் வந்து அவங்கள எஜுகேட் பண்ணி விஜயோட தவறுகள் இருந்தால் திரும்ப சீமான் அந்த வாக்குகளை திருப்பி எடுக்க முடியும். நாம் தமிழர் வந்து தமிழ்நாட்டில் வளரவே கூடாதுன்றதுல வந்து நிறைய கட்சிகள் வந்து ஒரு பக்கம் மும்முரமாக இருக்காங்களா சார்? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து சீமானவர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியும் தேர்தலில் போட்டியிடும் போது ஏதாவது ஒரு புதிய மாற்று சக்தி வந்து ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. அது வந்து விஜயகாந்த் அவர்கள் தொடங்கி இருக்கட்டும், அப்புறம் கமலஹாசன் வந்தாங்க, அப்புறம் டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்தாங்க, அப்புறம் விஜய் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ அண்ணாமலை அவர்களும் வந்து வராங்க. அவருக்கான அந்த ஓட் பேங்க் வளர வளர அதை உடைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு புதிய சக்தி வந்து வருது. வந்து அது இயல்பானதா இல்லை சீமானவர்களோட வளர்ச்சியை வந்து உடைக்கிறதுக்காக பண்ணுறதா சார்? கார்ப்பரேட்கள், தமிழ் தேசிய உணர்வுக்கு எதிரானவர்கள், அவங்க வந்து நாம் தமிழர் வளர்ச்சியை உடைக்க தான் பார்ப்பாங்க. பட் அவங்க ஜனநாயக நாட்டில் அவங்களுக்கு உரிமை இருக்குது இல்லை, அதை நம்ம கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்களோட ஜனநாயக உரிமை தானே கட்சி ஆரம்பிக்கிறது வர்றது. ஸோ அதெல்லாம் மீறி தான் ஒரு கட்சி வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனால் அது பயங்கரமாக அடி வாங்குறது எங்கன்னா நாம் தமிழர் தானே சார் அடி வாங்குது. அந்த ஓட் பேங்க் வந்து குறைஞ்சிட்டே தான் போகுது. அதாவது 2026 அடி வாங்கியிருக்குது. அது வர மேல் நோக்கி வந்தது வந்து 2026 ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்குது. மீண்டும் அந்த பின்னடைவிலிருந்து ஒரு பெரிய ஜம்பிங் வருங்கிற எதிர்பார்ப்பில் நாம் தமிழர் தலைமை இருக்கிறத நான் தெளிவாக உணர்றேன். ஓகே. ஆனால் இப்போ அண்ணாமலை வர புதுசாக வந்து கட்சி வந்து தொடங்க போகிறாரு. இனி வருங்காலங்கள் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கணும் வந்து சொல்கிறாங்க. அண்ணாமலை கட்சி தொடங்க போகிறாரு. இன்றைக்கி வந்து அமைப்பை தொடங்கியிருக்கிறாரு. அவருக்கு பெரிய ஆதரவு வளையம் இருக்குது. சுமார் 18 லட்சம் மெம்பர்ஷிப் அதில் சேர்ந்துட்டு எல்லா பகுதிகளிலையும், தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும், தென் மாவட்டங்கள்லாம் பல இளைஞர்கள் பலர் வந்து இது பண்ணுறாங்க. பாஜகவில் தலைமையை வந்து அவரை பற்றி நம்ம அவரை நம்ம விமர்சனம் பண்ணாண்டாங்கிறது கூட தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்போ அவர் மேலே பொறாமை கொண்டவங்களும், அவரை பற்றி பேசினா பப்ளிசிட்டி கிடைக்கும்னு சொல்லவங்களும் அவர் மேலே விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஸோ அவர் வந்து கட்சி ஆரம்பிக்காமலே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாப்புலர் ஃபிகராட்டு இன்னைக்கு உருவாயிட்டார். அது வந்து அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இதை அவர் எப்படி அதை வாக்கு வீதமாக என்கேஸ் பண்ண போகிறாரு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அவருக்கு டெஸ்டிங் கிரவுண்ட் எதுங்கிறத நம்ம அவர் தான் முடிவு பண்ணணும். எப்போ முடிவு பண்ணி வராருங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை சார், இப்போ சீமானவர்கள் வந்து அவருடைய இந்த மனநிலை வந்து நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு வந்து சொல்கிறீங்க சார். ஆனாலும் ஒரு வருத்தம் அவருக்குள்ளே இருக்குமா சார்? நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், பெரிய அளவில் வந்து உழைக்கிறோம், ஆனால் நம்மளால் ஒரு வெற்றியை பெற முடியலன்ற அந்த வருத்தம் இருக்குமா? எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும்னு அவர் நினச்சாரு. கண்டிப்பாக அந்த வருத்தம் அவர் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது. பட் அவர் சாதாரணமாக தான் இருக்கிறாரு. வெற்றி பெற்ற விஜயோட ஜூப்ளியண்டாக தான் இருக்கார். ஆனால் இப்போ நாம் தமிழர்லேயே வந்து அந்த கடைசி ஒரு மாவட்டம் எடுத்து அங்கே வந்து பொறுப்பாளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய தோல்விக்கு வந்து காரணமாக மாறுது. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளர் அப்படின்னு போட்டால் அவங்க அந்த மாவட்டம் ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. இங்கே நாம் தமிழ் வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து ஒரு 5-6 மாவட்ட பொறுப்பாளர் வந்து இருக்காங்க. இதுதான் தோல்விக்கு காரணம் வந்து சொல்கிறாங்க சார். இது அந்த கட்சி அமைப்பு ரீதியாக எடுக்க வேண்டிய முடிவு. அவுட் சைடரான நாம் இதில் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாதக பாதங்களை பார்த்து அந்த கட்சி தன்னுடைய முடிவை எடுப்பாங்கன்னு கருதுறேன். அது சரியா தவறாங்கிறது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. ஓகே. ஆனால் இப்போ நீங்களே கொஞ்சம் சோர்வான நிலையில் பேசுகிற மாதிரி இருக்குது சார். அது என்ன காரணம் சார்? ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு பிரிஸ்காக பேசுவீங்க. நாம் தமிழர்னு பேசும்போது அது உங்களுக்குள்ளேருந்து ஒரு ஒன்று வெளியே வரும், அது எங்களுக்கே ஃபார்ம் ஆகும். இப்போ நான் நீங்கள் பேசும்போது நீங்களே ஒரு சோர்வான நிலையில் பேசுகிறேன். நன்றி. இது ஒரு நான் எலெக்ஷன் பீரியடு. இப்போ இந்த மாதிரி தான் பேச முடியும். எலெக்ஷன் பீரியடில் சீமான் என்ன கருத்தை முன்னெடுத்து வைக்கிறாருங்கிற பார்த்துட்டு அந்த கருத்தின் வீரியத்தை நானே பேசுவேன். நீங்கள் அதில் தேங்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக அந்த களம் வரும்போது சீமான் வீறு கொண்டு எழுந்து நிற்கும்போது தான் நாம் அதை பேச முடியும். இப்போ அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மாதம் டைம் கொடுத்துட்டு அவர் இருக்கும்போது வந்து நாம் சில கருத்துக்களை முன்னெடுத்து வச்சா அது வந்து சரியான ஒரு பார்வையாக இருக்காது.
அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தக்கனதான் நம்ம பேச முடியுமே தவிர, அவர் முடிவு என்னவோ அதுக்கு தக்கனதான் நாம் முன்னெடுத்து பேச முடியுமே தவிர, நாம் எந்த முடிவையும் அவர்கிட்ட திணிக்கவும் முடியாது. அப்படி யாரும் திணிக்கக்கூடிய ஒரு தலைவரும் கிடையாது நாம் தமிழர் சீமான்ங்கிறது நான் அவரை நன்றாக அறிந்து தெளிவாக சொல்கிறேன். ஓகே சார். இப்போ சீமான் அவர்கள் வந்து இன்கேஸ் மேபி அவர் வந்து விஜய் கூட இந்நேரம் கூட்டணி அமைச்சிருந்தால் அவர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருப்பார். இப்போ நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக எடுத்துக்கலாம், இல்லை கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீமாக எடுத்துக்கலாம். இவங்களாம் வந்து இது வரைக்கும் அமைச்சர்கள் வந்து இடம் பெற்றதே இல்லை. ஆனால் இப்போ இவங்கெல்லாம் வந்து அமைச்சர்கள் வந்து இடம் பெற்றிருக்காங்க. இந்த ஒரு முடிவு மற்றும் கொஞ்சம் மாற்றி இருந்தால் இந்நேரம் நாம் தமிழர் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்தியாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே சார். அது வந்து ஒரு வாய்ப்பு இருந்துங்கிறத மறுக்கிறது இல்லை. எப்படி அந்த வாய்ப்பு தட்டி போச்சுங்கிறதும் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்கிட்ட சொன்னார், தம்பி உங்கள் கூடலாம் இருந்து பேசணும், நீங்கள் முக்கியமானவன்னு சொன்னாருங்கிறத சீமானே விஜய் சொன்னதாட்டு கூட என்கிட்ட சொன்னார். நான் சிரிச்சுக்கிட்டேன். பட் அந்த இது வந்து பிரேக் ஆகிறதுக்கு உள்ள சூழல் வந்து உருவாயிடுச்சு. ஸோ அது அன்றைய தினம் வந்து விஜய் பலம் நிரூபிக்காதவர், இன்றைய தினம் விஜய் 35 விழுக்காடு பலம் நிரூபித்தவர். ஸோ அன்னைக்குள்ள காலகட்டத்தை வச்சு நம்ம ரெஸ்ட்ராஸ்பெக்டிவாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. அன்னைக்குள்ள கணிப்புகள், அன்னைக்குள்ள பொலிட்டிக்கல் கால்குலேஷன் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம முடிஞ்ச பிறகு ரெட்ராஸ்பெக்டிவாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் வரும். இப்படி நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, திருமாவளவனை வந்து கண்டஸ்ட் பண்ணினா வந்து அது ரெட்டியார் நாயுடு, உடையார் பிள்ளை, இந்த யாதவர், இந்த ஓட்டெல்லாம் வந்து நான் தலித்தாட்டு வந்து இது எடப்பாடிக்கு போயிடும், அதனால் திருமாவளவன் கண்டஸ்ட் பண்ணாண்டான்னு திமுக காரங்க சொன்னாங்க. திருமாவளவன் கண்டஸ்ட் பண்ணலை, அவருக்கு ஓட்டெல்லாம் இது விடுதலை சிறுத்தைகள் ஓட்டெல்லாம் தாவேக்காவுக்கு போயிட்டு. அப்போ நீங்கள் அன்னைக்கு அவங்க வந்து எடப்பாடி எதிரியாக பார்த்தாங்க, விஜய் எதிரியாக பார்க்கல. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் தான் அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக பேக்கிங் உள்ளவர். பொன் ராதாகிருஷ்ணனுக்கு சீட்டு கொடுத்துருந்தா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து 3வது போயிருக்காது, இன்னைக்கு 3வது போயிட்டு. இன்னைக்கு மற்ற அண்ணாமலைக்கு அடுத்தபடி அங்கே செல்வாக்குள்ள ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் தான். தமிழிசை வருத்தப்பட்டாலும் சரி, நயனார் வருத்தப்பட்டாலும் சரி, சீனிவாசன் வருத்தப்பட்டாலும் சரி, வானதி வருத்தப்பட்டாலும் சரி, வெளிப்படையாக அங்கே சொல்லணும்னா அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக செல்வாக்கான ஒரு தலைவர் 5.5 விழுக்காடு 2 எம்பியும் காட்டினவர் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் தான். அவருக்கு சீட்டு கொடுத்துருந்தா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கட்சி வந்து 3வது போயிருக்காது. அதே மாதிரி அரசியல் களத்துக்குள்ளே வந்து காங்கிரஸை களத்தி விட்டுக்கிட்டு ஸ்டாலின் ஸ்ட்ராங்காக நின்று இருந்தால் அது இந்த பின்னடைவு வந்திருக்காது. காங்கிரஸை கொடுக்கக்கூடிய சீட்டை திருமாவுக்கு 2, கம்யூனிஸ்ட்டுக்கு 2 எல்லாம் கூட்டி கொடுத்துக்கிட்டு மற்ற கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை ஒரு திருப்தியாக வச்சுட்டு துரோகத்தை சிந்தனையாக கொண்ட காங்கிரஸை தட்டி விட்டுட்டா அது நல்லா இருந்திருக்குங்கிற ஒரு கருத்து இருக்குது. எல்லாமே ரெட்ராஸ்பெக்டிவாக சொல்லக்கூடிய கருத்து. சில கருத்துக்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா, ராகுல் காந்தி ஜாயின்ட் மீட்டிங் வராமல் சதி பண்ணுறாரு. அவன் சதி பண்ணுறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, பீகாரில் சதி பண்ணாரு புரிஞ்சுக்கிட்டு அவரை தூக்கி கிளாஸ் இருப்போம்னா இந்த பின்னடைவு வந்திருக்காது. எல்லாமே ரெட்ராஸ்பெக்டிவாக சொல்லக்கூடிய ஒன்று. ரெட்ராஸ்பெக்டிவாக மக்கள் சொல்லத்தான் செய்வாங்க. இஃப்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் இஃப்ங்கிற வார்த்தையை பேசி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதவங்க இருக்கவும் மாட்டாங்க. அது முடிஞ்சாச்சு, கடந்தாச்சு. ஆனால் அதை பேசாமல் அதை பற்றி மகிழ்ச்சியோ வருத்தமோ கோபமோ அடையாதவங்க இருக்கவே மாட்டாங்க. நான் பல விஷயங்கள்ல இப்போ நான் குறிப்பாக சொல்கிறது, திருமாவளவனுக்கு சீட்டு கொடுத்ததும் அது சரியான பார்வைன்னு சொன்னேன். ஆனால் அந்த பார்வையை வந்து அவங்க ஏன் எடுத்தாங்கன்னா, அது வந்து ஒரு நான் தலித் போலரைசேஷனில் எடப்பாடியை தூக்கி விட்டுருங்கிற ஒரு கண்ண ஓட்டத்தில் அவங்க எடுத்தாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு முடிவுக்கு முன்னாடி வந்து அந்த சூழ்நிலையில், அந்த காலகட்டத்தில், அன்னைக்குள்ள சிந்தனை ஓட்டத்தில் எடுக்கப்படுறது. அது நம்ம ரிசல்ட்டுக்கு பிறகு பேசுகிறது வந்து ரெட்ராஸ்பெக்டிவாக பேசுகிறது. அதுக்கு வந்து ஒன்றும் பெரிய வேலிடிட்டி கிடையாதுங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போ நீங்கள் ரஜினி வந்திருந்தால் 50 விழுக்காடு ஓட்டு வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ரஜினி வந்திருந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு ஷியாமண்ணன் சொல்லுவார். ஆனால் விஜய் நிஜம் வந்தார், 35 எடுத்தார், ஜெயித்தார். ரஜினி வந்து யூகம், அவ்வளோதான். அது யூகம், அவ்வளோதான். அது தாண்டி அதுக்குள்ளே வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை சார், அந்த ஈழத்தமிழர்கள் மத்தியில் வந்து அங்கேயும் வந்து சீமானவர்களுக்கு வந்து இந்த செல்வாக்கு வந்து குறைஞ்சிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ஈழத்தமிழர்கள் மத்தியில் சீமானுக்கு செல்வாக்கு குறையலைங்கிறதும், காங்கிரஸ் கூட்டணியை தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிறதையும் இடைத்தேர்தல் நிரூபிக்கலாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லை சார், இப்போ அங்கேருந்து இலங்கையிலேருந்து ஒரு எம்பி வந்து சீமான் குறித்து வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ பரவலாக பேசினது என்னென்னா, சீமானுக்கு வந்து அங்கேயும் வந்து செல்வாக்கு குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தானே பேசினாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பக்கம் வேறு மாதிரி இருக்குது சார். இல்லை, அந்த அவருக்கு நல்ல எதிர்ப்புகள் வந்தது, அவரை எதிர்த்து களமாடினாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஓகே, எல்லா இடமும் வந்து ஒத்த கருத்து உள்ளவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மாறுபட்ட கருத்துக்கள் எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யும்.
புரியுது சார். ஆக்சுவலாக சீமான் அவர்கள் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.